பள்ளத்தாக்கு, யுத்தங்களின் பள்ளத்தாக்கு, த வேலி ஆஃப் வார். இந்த யுத்தம் நடக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. நிறைய குடும்பங்களில் போராட்டங்கள் இருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு காரணம் அந்த குடும்பங்களிலே நடக்கிறதான யுத்தங்கள். இந்த யுத்தத்தை இவங்களுக்கு யுத்தம் நடக்குதுன்னே தெரியல. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறதான மனுஷர்களோடு இவங்க போராடி கொண்டிருக்கிறாங்க. அநேக குடும்பங்களில் இந்த நாட்களில் இவ்விதமான போராட்டங்களும் கஷ்டங்களும் இருக்கிறது, நெருக்கங்கள் இருக்கிறது. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை என்பதை நாம் மறந்து போய்விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடக்கிறது, குடும்பத்தில் ஒரு யுத்தம் நடக்கிறது, எதிர்காலத்தில் சந்ததியில் ஒரு யுத்தம் நடக்கிறது என்பதை உணர முடியாதபடியினால்தான் நிறைய பேர் சண்டை போடுறதே தெரியாமல் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறதான தங்களுடைய உறவுகளோடு, தங்களுடைய குடும்பங்களோடு, தங்களுடைய பெற்றோர்களோடு, தங்களுடைய பிள்ளைகளோடு, சகோதர சகோதரிகளோடு, பழகுகிறவர்களோடு யுத்தத்தை போட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த யுத்த நேரத்திலே நாம் என்ன செய்வது அப்படின்னா, நாம் அமைதலாக இருப்பது தான் நம்முடைய பலன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. குடும்பத்தில் ஒரு போராட்டம், ஒரு வாக்குவாதம் ஒன்று ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்களேன். உடனே உங்களுக்கு ஒரு உணர்வு வரணும், என்னுடைய எதிராளி என்னோட இப்போ என்ன பண்ணுறான், வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறான். நான் இதற்கு ஈடாக நான் என் வாயை திறந்து வார்த்தையை சொன்னேன்னா அந்த வார்த்தை பெரிய சண்டையாக மாறிடும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இந்த யுத்தங்கள், இந்த சண்டைகள் இன்றைக்கு பெரிய போராட்டமாக வெடித்து நிறைய பிரிவினைகள் வந்துடுது, குடும்பத்தில் பிளவுகள் வந்துடுது, சமாதானம் இல்லாமல் போயிடுறாங்க. நிறைய திருமண உறவுகளில் அந்த குழந்தை கொஞ்சம் பின்னாடி கொண்டு போய் வச்சுக்குமா, திருமண உறவில் என்ன பண்ணுறாங்க, டைவர்ஸ் வந்துடுது. இதற்கு காரணம் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற யுத்தத்தை குறித்து அவங்க சரியாக அறியாததினால்தான் அவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த யுத்தம் முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். ஒரு யுத்தம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த யுத்தம் தொடர்ந்து வரும். இதனால தான் நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை முடிஞ்சிடுச்சேன்னு நம்ம நினைப்போம், அடுத்த பிரச்சனை வரும். இது ஏன் தெரியலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் புரியல அப்படின்னா, நம்ம ஒரு சண்டையின் காலத்தில், ஒரு யுத்தத்தின் காலத்தில் இருக்கிறோம். நமக்கென்று எதிராக ஒரு விரோதி ஒருவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் வேறு எங்கேயும் இல்லை, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாகவே இருப்பான், நம்முடைய குடும்பத்துக்குள்ளாகவே இருப்பான், நம்முடைய சந்ததிக்குள்ளாகவே இருப்பான், வேலை செய்கிற இடங்களில் இருப்பான், படிக்கிற இடத்துல இருப்பான், பழகுகிற இடத்துல இருப்பான். அப்போ நம்ம ஒவ்வொரு நிமிடமும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யுத்தத்துக்கு போகும்பொழுது அங்கே பயப்படுகிறவர்களுக்கு இடம் இல்லை. இந்த யுத்தத்தை பார்த்து பயப்படுகிறவர்களுக்கு இந்த யுத்தத்தில் இடம் இல்லை, அவங்க தோற்று போயிடுவாங்க நிச்சயமாகவே. பிசாசு நம்மை பயப்படுத்தும்படியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவான். பெரிய காற்று, கடல் அலைகள் சீற்றம் அதிகமாக இருக்கும், அதை பார்த்த உடனே பயந்துடுவோம். இந்த சூழ்நிலையில் நமக்கு யார் உதவி செய்கிறது, இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக என் குடும்பம் அழிஞ்சு போயிடும், என் வாழ்க்கை நிறைவேறாது, என் மன விருப்பம் நிறைவேறாது, என் பிள்ளையினுடைய திருமண காரியம் நடக்காது, இப்படி என்றதான அடுத்த ஒரு யோசனை வந்த உடனே இந்த சண்டை ஒரு முடிவில்லாத சண்டையாக மாறிவிடுகிறோம். நிறைய பேர் இப்படி தான் போராடி கொண்டே இருக்கிறோம். நிறைய பேர் அநேக குடும்பங்களில் இந்த போராட்டங்கள் இந்த நாளிலே காணப்படுகிறதாக இருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனை ஆராதிக்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராட்டம் இன்னும் அதிகம். தேவனை அறியாதவங்களுக்கு ஆண்டவரையும் தெரியாது, எதிராளியாகிய பிசாசியும் தெரியாது. அதனால் அவங்க அதிலே பழக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையே அப்படியே போயிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சிரித்ததே இல்லைங்க, இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக சிரிச்சிட்டேன், அதனால் என் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதோ ஒரு சாயந்தரத்துக்குள்ளார ஏதோ ஒரு துக்க காரியம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாம் எதிர்பார்க்கறது எல்லாமே பிசாசின் மேல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வெற்றியை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும்.
நாம் தோற்று போகிறதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் நம்மளோடு சொன்னதான வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் மறந்து போய் விடுகிறோம். இந்த போராட்ட நேரத்தில் நம்முடைய ஞாபகத்தில் இருக்க வேண்டியதான காரியங்கள், ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, இந்த யுத்தத்தை நடத்துகிறதான தேவன் நம்முடைய தேவன். இந்த யுத்தம் நம்முடையதல்ல. இந்த யுத்தத்தை நம்மை செய்வதற்காக ஆண்டவர் தனியாக விடலை. இந்த யுத்தத்தில் நம்முடைய கர்த்தராக, தளபதியாக இயேசு இருக்கிறார். நிறைய பேருக்கு அவர் யாருன்னே தெரியாமல் போயிடுது. இயேசுன்னு தெரிஞ்சும் இயேசுவை அறிந்தவர்களும் அறியாதவர்களைப் போலவே கடினப்பட்டு மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு பயந்து தோற்று போய் இன்றைக்கி சாவக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க நிறைய பேர். இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு வழி தெரியாததுனால நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள். அவங்க எடுக்கிறதான முடிவு என்ன தெரியுங்களா, செத்து போயிடலாம். செத்து போனவன அந்த பிரச்சனை முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த வாழ்க்கை என்று ஒன்று தொடங்குகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தயவு செய்து இந்த தற்கொலை அப்படின்ற எண்ணம் வரவே கூடாது. நிறைய பேர் அப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, பேசாமல் செத்து போயிடலான்னு இருக்கிறேன், இல்லைன்னா பேசாமல் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு இருக்கிறேன், இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு இருக்கிறேன். நீங்கள் போனாலும் உங்களை பின்தொடர்ந்து வருகிற யுத்தம் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த யுத்தத்திலேருந்து யாராலையும் விடுபடவே முடியாது. இந்த யுத்தத்தை கண்டிப்பாக நீங்களும் நானும் செய்தே ஆகணும். அதுவும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் இந்த யுத்தம் தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் வாழ்க்கையில் யுத்தம் இல்லை என்று சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, எங்களுடைய சரீரத்தில் பலவீனம் என்று இல்லை, எங்களுக்கு தேவை என்று எதுவுமே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு தேவைகள் இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறைகளை பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. உலக பிரகாரமான ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க தீர்வு பெறுவதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜோசிக்காரங்கிட்ட, ஜாதகக்காரங்கிட்ட, மந்திரக்காரங்கிட்ட, குறி சொல்கிறவங்ககிட்ட போய் உட்காந்து, இப்படி என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது, இதிலேருந்து வெளியே வரத்துக்கு எனக்கு என்ன வழின்னு தெரியல. உடனே அவன் சொல்லுவான், நீ இந்த பரிகாரம் பண்ணு, உனக்கு சரியாக போயிடும் அப்படின்வான். பரிகாரம் பண்ணாலும் அந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. யாருடைய வாழ்க்கையிலுமே அந்த யுத்தம் இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த யுத்தம் இருக்கிறது. இதை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய ஞாபகத்தில் இருக்கணும், நான் இப்பொழுது ஒரு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்தில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தம் நான் பார்க்கிற மனுஷர்களோடு அல்ல, என் குடும்பத்தினரோடு அல்ல, என்னுடைய கண்களுக்கு புலப்படாத ஆவியின் மண்டலத்தில் இருக்கிறதான மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லாத பிசாசுனுடைய வல்லமைகளோட எனக்கு யுத்தம் இருக்கிறது. இப்போ இந்த யுத்தத்தை செய்வதற்கு நாம் என்ன செய்கிறது? நிறைய நேரத்தில் நமக்கு ஒரு பள்ளத்தாக்கிலே ஒரு யுத்தம் நடக்கிறது. கோலியாத்து, தாவீது, அவங்க ரெண்டு பேருடைய யுத்தமும் எந்த இடத்துல நடந்தது தெரியுங்களா? ஏலா என்கிறதான ஒரு பள்ளத்தாக்கிலே நடந்தது. ஒரு பக்கம் பெலிஸ்தரும் கோலியாத்தும் இருக்கிறாங்க, மறுபக்கம் இஸ்ரவேல் ஜனங்களும் சவுல் ராஜாவும் இருக்கிறார். இடைப்பட்டதான பள்ளத்தாக்கில் தான் இப்போ சண்டை நடக்க போகுது. கோலியாத்து மேலேருந்து அவன் சேலஞ்ச் பண்ணுறாரு, நீங்கள் எல்லோரும் சண்டைக்கு வர வேணாம், யாராவது ஒருத்தரை எனக்கு அனுப்புங்க, நானும் அவனும் சண்டை போடுறோம், நான் ஜெயித்தா நீங்கள்லாம் எனக்கு அடிமை, இல்லை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய 40 நாட்கள் இவன் வந்து தன்னுடைய தேவன் அவன் ஆராதித்து வந்ததான அந்த விக்கிரகத்தின் பெயரில் அவன் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு பக்கம் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலின் முதல் ராஜாவுமாகிய சவுல் இருக்கிறாரு.
அவரை பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அவருக்கு உயரமாக யாரும் இல்லை, அவர் எல்லாருமே அவருடைய தோள்களுக்கு கீழாக இருக்கிறாங்க. அவ்வளவு திடகாத்திரமாக அந்த சவுல் இந்த பக்கம் நிற்கிறாரு, அந்த பக்கமும் ஒரு பலமுள்ள ஒரு மனிதன் ஒருத்தர் நிற்கிறாரு. இப்போது இவங்க 2 பேருமே சேலஞ்ச் பண்ணுறாங்க. 2 பேருமே இல்லை, அந்த கோலியாத்து மாத்திரம் தான் சேலஞ்ச் பண்ணுறான். சவுல் பக்கம் இருந்து ஒரு கீச்சு மூச்சுன்னு ஒரு சத்தம் வரல. எல்லோரும் வந்து யுத்தம் பண்ணுவதற்காக நிற்கிறாங்க. கோலியாத் வந்து ஒரு கர்ச்சனை பண்ண உடனே சத்தத்தை கேட்டுட்டு எல்லாரும் போய் ஓடி ஒளிஞ்சு கொள்கிறாங்க இஸ்ரவேலர். இப்படி தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. நமக்கு எதிராக கோலியாத்தை போன்றதான பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்பத்தின் சூழ்நிலைகள், பண நெருக்கடிகள், வேலை இல்லாத நிலை, படிக்க முடியாத சூழ்நிலை, வீட்டை கட்ட முடியல, கடனை அடைக்க முடியல, இப்படி பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. கோலியாத்தை நம்மளை பார்த்து மிரட்டுறான், உன்னால் இதை கட்ட முடியாது, நான் சொல்கிற மாதிரி செய், நீ என்கிட்ட வந்துடு, நான் உனக்கு பணத்தை கொடுப்பேன், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். இதை நம்பி ஏமாந்து போய் கோலியாத்தோடு போய் சேர்ந்தவர்களும் உண்டு. பயந்து போய் அந்த இஸ்ரவேலில் இருக்கிறதான எல்லா இராணுவ யுத்த வீரர்கள், அவங்க பேர் சொல்கிறாங்க யுத்த வீரர்களாம், யுத்த வீரர்கள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் தான் ஒரு சின்ன தாவீது ஒருத்தர் வராரு. அவர் வந்து அந்த கோலியாத்தை பார்த்து சொல்கிறாரு, நான் இன்னைக்கு உன் தலையை வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கு உன்னுடைய மாம்சத்தை நான் இரையாக கொடுக்க போகிறேன். இவனை பார்த்தீங்கன்னா பெரிய பட்டயத்தோடு பெரிய கடையத்தோடு இவன் வந்துட்டு இருக்கிறான். அவனுடைய உடம்புல நிறைய ஆயுதங்கள் போட்டிருக்கிறான். ஆனால் தாவீது தனித்தவனாய் வரான். அவன் கையில் ஒரு கோலும் ஒரு கவனம் ஒன்றும் இருக்கிறது. அப்போ கோலியாத் அவனை பார்த்துட்டு சிரிக்கிறான். நீயா என்கிட்ட வரப்போகிற சின்ன பையன், அது என்கிட்ட வரத்துக்கு நீ கோல் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வரிய, நான் என்ன நாயா? நான் உன்னை இன்னைக்கு வெட்டி உன்னை என்ன பண்ண போகிறேன், இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு நிந்தையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அவன் சேலஞ்ச் பண்ணுறான். அந்த நேரத்தில் தாவீது தன்னுடைய கவனில் ஒரு கல்லை வைத்து, சின்ன கூழாங்கல் தான், அதை வைத்து அந்த கோலியாத்தை அடிக்கிறான். கோலியாத்தை அடிக்கும் பொழுது அவனுடைய உடம்புல எல்லா இடங்களிலும் அவன் ஆயுதம் போட்டிருக்கிறான். மார்க்கவசம் தரிச்சிருக்கிறான், கையில் பட்டயம் இருக்கிறது, கால்களில் நல்ல கடினமான சூழலாக இருக்குது, தலைக்கு தலைச்சீராக போட்டிருக்கிறான். அப்போ தாவீது பார்க்கும் பொழுது அவனுக்கு காலியாக எந்த இடமும் தெரியலை. அடிக்கிறதுக்கு அவன் லக்கு வைத்து அடிப்பதற்கு தாவீதுக்கு ஒரு இடம் தெரிஞ்சிடுச்சு. எந்த இடம் தெரியுங்களா? அவனுடைய நெற்றி பகுதி. இங்கே மாத்திரம்தான் ஓப்பனாக இருக்குது, மீதி எல்லாம் அவன் தன்னுடைய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டு தன்னை அடைத்து கொண்டு வந்திருக்கிறான். இப்போ தாவீதுக்கு தெரியும், இவனை தாக்கணும்னா இவன் உடம்புல திறந்த பகுதி எந்த பகுதி இருக்கிறதோ அந்த பகுதியில் நம்முடைய கல்லை கொண்டு வந்து என்ன பண்ணணும், வீசணும் அப்படின்னு சொல்லி சரியாக அந்த கவனை சுற்றி அந்த கோலியாத்தினுடைய மண்டையை நெற்றியிலே படும்படியாக அந்த கூழாங்கல்லை அடித்தான். அந்த கூழாங்கல் அப்படியே பதிந்து ஆழமாக போய் அந்த பெலிஸ்தியர்கள் நம்பிக்கொண்டிருந்ததான அந்த பெரிய கோலியாத் அப்படியே மலை போல கீழே விழுந்துட்டான். தாவீது கையில் பட்டயம் இல்லை, அதனால் வேகமாக ஓடி அந்த கோலியாத்தினுடைய கையில் இருந்ததான பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை வெட்டி தலையை தூக்கிக்கிட்டு வரான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்போ தான் ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு. நம்ம இவ்வளோ நாள் பயந்துட்டு 40 நாள் பயந்துட்டு இருந்தோம். அவங்க அண்ணனுங்கள்லாம் கூட திட்டுனானுங்க தாவீதை, அப்பா வச்சிருக்கிற கொஞ்சம் ஆட்டை மேய்க்காமல் ஆடு மேய்க்கிற வேலை தான் இவனுக்கு, அதை விட்டுட்டு நீ இங்கே வந்துட்ட, சண்டையை பார்க்கறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம், உனக்கு ஆணவம், அப்படி இப்படிலாம் திட்டுனாங்க. ஆனால் இவன் வந்து அந்த வீரனை, அந்த கோலியாத்தை தலையை வெட்டி எடுத்து கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே குதூகலம் தான் இஸ்ரவேல் அந்த இராணுவத்தில். அவங்கெல்லாம் பெலிஸ்தரை துரத்தி பெரிய வெற்றியை எடுத்துக்கொண்டார்கள். சரி,
இப்போ இதை போல தான் நம்முடைய வாழ்க்கையிலுமே கோலியாத்தை போல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒருவேளை தீராத வியாதியாக இருக்கலாம், டாக்டர்களால் கைவிடப்பட்டதான சூழ்நிலையாக இருக்கலாம். இனிமேல் நீ பிழைக்கிறது இனி கொஞ்ச நாள் தான், ஒரு மாதம்தான், ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்கலாம். அதை பார்த்து பயந்து வந்திருக்கலாம். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறதான மனிதர்களோடு நம்முடைய யுத்தம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நான் இதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஆனால் இதை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்ம மறந்து போயிடுறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாம் ஒரு யுத்த நாட்களில் இருக்கிறோம். இந்த யுத்தத்தில் நம்முடைய எதிராளி பார்க்கிற மனுஷனோ சகோதரனோ அப்பாவோ அம்மாவோ பிள்ளையோ சகோதரனோ சகோதரியோ கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்முடைய விரோதி யார்? அவனை பார்க்கணுன்னா நம்முடைய கண்களிலே களிக்கம் போட்டிருக்க வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ தான் இந்த விரோதியை பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம தப்பு தப்பாக பார்த்துருவோம். நம்முடைய அம்மாவை ஒரு விரோதியாக தெரியலாம், அப்பா ஒரு விரோதியாக தெரியலாம், பிள்ளை ஒரு விரோதியாக தெரியலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு விரோதியாக தெரியலாம், வேலை செய்கிறவங்க ஒரு விரோதியாக இருக்கலாம், பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறவங்க கூட நமக்கு விரோதிகளாக தெரியலாம். நம்ம அவங்கக்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். வீணான பிரச்சனை இன்னும் பெருசாக போயிட்டே இருக்கும். ஆனால் ஒன்று மாத்திரம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, நாம் இப்போ இருக்கிறதான நாள் இது ஒரு யுத்த காலமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் பிசாசுக்கு நல்லா தெரியும், இன்னும் கொஞ்ச காலம்தான் உண்டென்று சொல்லி எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நாம் யாரையும் சுற்றல, ஆனால் நம்முடைய விரோதி என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், நம்முடைய எல்லைகளுக்குள்ள எந்த இடம் திறந்திருக்கும் அந்த இடத்த அட்டாக் பண்ணி அவங்கள கீழே தள்ளலான்னு சொல்லி அவன் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், வகை பார்த்து சுற்றி தீர்ந்து கொண்டிருக்கிறான். அப்படின்றத மறந்துடாதீங்க. முதலாவது நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. இந்த யுத்தத்திலே நமக்கு எதிராளி ஒருவன் உண்டு, அவனோட நம்ம யுத்தம் பண்ணணும். இந்த யுத்தத்தை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடிச்சிட்டார். பிசாசுடைய தலையை நசுக்கிட்டார். அப்போ நாம் என்ன பண்ணுறது? நம்ம அவர் கூட போய் வெற்றியை எடுத்துக்கொள்ள வேண்டும். தாவீது அவனை கோலியாத்தை வென்ற உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் யுத்த வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, போய் அந்த பாளையத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு வராங்க. இதுதான் இன்றைக்கி நம்முடைய வேலை. நம்முடைய அப்பா நம்முடைய யுத்தத்தை செய்து முடித்து விட்டார். நம்ம என்ன பண்ணணும், அந்த யுத்தத்தில் நமக்கு சேர வேண்டிய ஆத்துமாக்களை, நமக்கு சேர வேண்டிய பொருட்களை, சொத்துக்களை, இதுபோல நம்மிடத்தில் திருடி சென்றதால குடும்பத்தின் அங்கத்தினர்களை, உறுப்பினர்களை நாம் மறுபடியுமாக நம் மண்டையில் திரும்ப கொண்டு வர வேண்டும். நம்முடைய பாளையத்திற்கு திரும்ப கொண்டு வர வேண்டும். இதுதான் நம்முடைய வேலை. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணிடுறோம், பார்க்குறதான மனுஷரோட போய் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த யுத்தம் ஒரு நாளும் ஓயவே ஓயாது. இருக்க பெருசாக போயிட்டே தான் இருக்கும். சின்ன ஒரு வார்த்தையில் தான் சில பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா கடைசியில் குத்து வெட்டு கொலை கொள்ளை இந்த மாதிரி காரியத்தில் போய் முடிவுன்றும். இப்போ இந்த சண்டை எங்கே ஆரம்பிச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாக்கில் வந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்டுட்டு எதிராளி அவன் நாக்கில் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான். அது நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகியிருக்கும். நாம் சொன்ன வார்த்தை அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகியிருக்கும். கண்ணு மூக்கு தெரியாமல் என்ன பண்ணிடுவோம், போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து பிச்சு. இன்றைக்கு ஏன் இந்த யுத்தம் முடிவு பெறவே இல்லை அப்படின்னா, இந்த யுத்தத்தை முடிக்கக்கூடிய தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார் இந்த பூமிக்கு. அவர் வந்தார்னா தான் சமாதானம் இந்த பூமியில் உண்டு. அதுவரையிலும் இந்த போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே இருக்கிறது. இதை மறந்துடாதீங்க. நம்ம இருக்கிறதான காலம், இப்பொழுது இருக்கிறதான நேரம் ஒரு யுத்த நேரமாக இருக்கிறது. நீங்களும் நானும் இருக்கிற இடம் ஒரு பஞ்சு மெத்தையில் படுத்து உறங்கக்கூடிய நேரம் அல்ல. நம்முடைய எதிராளியோடு போராட வேண்டிய கூடியதான சூழ்நிலைகள். நாம் போராட வேண்டிய இடம் எது தெரியுங்களா? நாம் ஜெபிக்கக்கூடியதான இடம்தான்.
முழங்காலில் நின்று பிசாசை எதிர்த்து நம்ம அவனை யுத்தம் செய்யணும். அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல கொடுத்துருக்கிற யுத்தம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், யுத்த முறையவே மாற்றிட்டோம். அவன் ஒரு வார்த்தை பேசுவான், நான் ஒரு வார்த்தை பேசுவேன். அவனுக்கு மாத்திரம்தான் வாய் இருக்குதா, வார்த்தை இருக்குதா, எனக்கும் வாய் இருக்குது, வார்த்தை இருக்குது. உனக்கு 10 பேர் இருந்தால் எனக்கு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இந்த எண்ணத்தில் தான் இன்றைக்கு இந்த யுத்தம் தீராத யுத்தமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இதை அறிந்ததான கோலியாத் அவர் என்ன சொல்றாரு, அவர் இயேசுவின் நாமத்தினாலே, தேவனுடைய நாமத்தினாலே அந்த கோலியாத்தை எதிர்த்தவர். அவர் ஒரு சங்கீதம் எழுதி வச்சார், 23ஆம் சங்கீதம். அதில் 4ஆம் வசனத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறாரு, 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ கோலியாத் எங்கே இருக்கிறாருன்னா, இப்போ ஏலா பள்ளத்தாக்கில் இருக்கிறாரு. வாழ்வா சாவான்னு சொல்லி இருக்கக்கூடிய இடம், இருளும் வெளிச்சமும் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இருந்துக்கிட்டு தான் அவர் தன்னுடைய மெய்ப்பராக்கிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். நீ நிந்தித்ததான அவமதித்ததான இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே நான் உனக்கு விரோதமாய் வருகிறேன் கோலியாத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவனை எதிர்த்து சின்ன கூழாங்கல்லை எடுத்து அவனுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல வெளிப்படையாக ஓப்பனாக இருந்துச்சோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த கல்லை எடுத்து அடிக்கிறான். பெரிய கோலியாத் அவன் மலை போல கீழே விழுகிறான். அப்போ நம்ம இயேசுவின் நாமத்தை நம்பணும். எந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும் சரி, அது ஏலா பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி, எந்த பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி, நம்முடைய தேவன். இன்னொரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எதிராளிகளுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் தோற்று போன ராஜா என்ன சொல்கிறான் தெரியுங்களா, அவங்களுடைய தேவன் மலைகளின் தேவன், அதனால் அவங்க அடுத்த முறை சண்டைக்கு வரும்பொழுது பள்ளத்தாக்குக்கு கூப்பிட்டுருவோம், நிச்சயமாக தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்திரத்தை செய்து அடுத்த யுத்தம் வரான். முதல் யுத்தத்தில் தோற்று போயிட்டான். இப்போ அடுத்த யுத்தம். இப்போ என்ன பண்ணணும், இவனுங்களை மேலே இருக்கிறவனுங்களை கீழே பள்ளத்தாக்குக்கு கூப்பிடணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மலைகளின் தேவன் மாத்திரம் அல்ல, பள்ளத்தாக்குகளின் தேவனாகவும் இருக்கிறேன். அதனால் நீ போ, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த 2வது யுத்தத்திலையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். காரணம், நம்முடைய தேவன் மலைகளின் தேவன் மாத்திரம் அல்ல, பள்ளத்தாக்குகளின் தேவனமாக இருக்கிறபடினால தான் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். காரணம், என்னுடைய தேவன் மலைகளின் தேவன் மாத்திரமல்ல, பள்ளத்தாக்குகளின் தேவனாகவும் இருக்கிறார். அவரை நம்பி தான் நான் அந்த யுத்தத்தை செய்கிறேன். ஆகவே அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆகவே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னை நன்மையும் கிருபையும் தொடரும். பாருங்கள், அவருக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை. இப்போ இந்த விசுவாசம் நமக்கு வேணும். இந்த யுத்த நாட்களில், இந்த சண்டை நாட்களில் நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை நினச்சி பயப்படாதீங்க. உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிறதான அந்த வியாதியை குறித்து பயப்படாதீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார நெருக்கடியை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. அது எத்தனை லட்சம் ரூபாய் கடனாக இருந்தாலும் சரி, அந்த கடனை அடைப்பதற்கு தேவன் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்பணும். இந்த விசுவாசம்தான் உங்களுக்கு உதவும். மற்றபடி ஊழியக்காரனோ நம்ம பண்ணுறதான அந்த ஜெபங்கள் அது நமக்கு உதவி செய்யும். ஆனால் இந்த ஜெபத்தில் நமக்கு ஒரு விசுவாசம் தேவை. விசுவாசத்தோட பிசாசை எதிர்த்து நிற்கணும். அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அவிசுவாசத்தோட பயத்தோட இந்த யுத்தம் பண்ணி கொண்டிருந்தா
நிச்சயமாக நம்முடைய காயங்கள் அதிகமாக இருக்கும். நம்முடைய உடல் உறுப்புகளை இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும். அதுக்கப்புறம் நொண்டியும் முடமுமா வந்து நின்றுட்டு இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் ஆவிக்குரிய உலகத்தில் இன்றைக்கி எப்படி இருக்காங்க தெரியுங்களா? வெளியில் பார்த்தா சிரித்தாலும் அவங்க பல்லெல்லாம் கொட்டி போயிடுச்சு. ஏன்? யுத்தத்தில் பிசாசு என்ன பண்ணிட்டான்? நம்ம பல்லை பார்த்து கொத்திட்டான். நாம் அதற்கு ஆயத்தமாக இல்லாமல் இருந்துட்டோம். நிறைய பேருக்கு கை இல்லை. அவன் பட்டயத்தினால் நம்ம கையை வெட்டிவிட்டான். அவன் பட்டயத்தினால் நம்முடைய காலை வெட்டிட்டான். அதனால் நடக்க முடியல. நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் மருத்துவமனையில் கட்டு போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆவி மண்டலத்தில் நான் சொல்கிறது, இப்போ ரியல் வேர்ல்டில் நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. ஆனால் ஆவி மண்டலத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, உங்களை பார்த்தா தெரியும், பிசாசுக்கு தெரியும். ஏய் நொண்டிக்காலம் வரான்டா, நொண்டிக்கையன் வரான்டா, ஒருத்தனுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சுடா, ஒருத்தனுக்கு பல்லெல்லாம் கொட்டி போயிடுச்சுடா, அவன் இனிமேல் பேச முடியாதுடா, அவன் என்னால் சிரிக்க முடியாதுடா. நிறைய பேர் பாருங்கள் சிரிக்க மாட்டாங்க. ஒரு பல்லு முன்னாடி ஏதோ ஒரு கருப்பாகி போயிடுச்சு, இல்லை பல்லு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பல்லை பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்குவாங்களே அப்படின்னு. இப்படி தான் நிறைய பேர் இன்றைக்கி மாய்மாலம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய காயத்தோடையும் கட்டுகளோடையும் இன்றைக்கு ஆவியின் மண்டலத்தில் இருக்கிறதான ஜனங்கள் ஏராளமாக இருக்கிற நிறைய குடும்பங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி இவங்க இருக்க வேண்டிய இடம் எது தெரியுங்களா? ஐசியூவில் தான் இருக்கணும். ஆனால் அவங்க இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க தெரியுங்களா? சபையில் இருக்கிறாங்க. யுத்தத்தை பார்க்கும்படியாக, வேடிக்கை பார்க்கும்படியாக வந்திருக்கிறாங்க. பயந்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க யுத்தத்தில். இந்த யுத்தத்தில் பயந்தாங்கோழிகள் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படவங்க எவனுமே இங்கே இருக்கவே கூடாது, ஓடி போயிடு அப்படின்றார். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 to 8 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 310வது பக்கத்தில் இருக்குது. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1 to 8 வசனங்களை வாசிப்போம். 310ஆம் பக்கத்தில் இருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்குங்க, சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? அப்பொழுது கிதியோனாகிய எருபகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு அரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. இப்போ எங்கே இருக்காங்க? பள்ளத்தாக்கில் தான் இருக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவள் மிகுதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறதுக்கு அது இடமாகும். நாங்கள் நிறைய பேர் போனோம், அதனால தான் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லுவாங்க. அதனால் இவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும் தெரியுமா? நீ வீட்டுக்கு அனுப்பணும். ஆனால் என்ன பண்ணு, ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிளையாத்து மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். பாருங்கள், எவ்வளோ பேர் ஓடி போயிட்டாங்க? 22,000 பேர் ஓடி போயிட்டாங்க. இங்கே இருக்கிறது இப்போ எவ்வளோ பேர்? 10,000 பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் அதுக்கு மறுபடியும் கிதியோனை நோக்கி சொல்கிறாரு, ஜனங்கள் இன்னும் அதிகம் அவளை தண்ணீர் அண்டை இறங்கி போக பண்ணு, அங்கள் அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். நான் உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வரக்கடவன், உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டையில் இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள்.
அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானீர் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலரோ தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்து கொண்டான். மீதியானீரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கிலே இருந்தது. இப்போ பாருங்க, 22,000 பேர் ஓடி போயிட்டான். 10,000 பேர் வந்தாங்க. இந்த 10,000 பேர் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களையும் நான் என்ன பண்ண போகிறேன்? கழிச்சு கட்ட போகிறேன். அதுக்கு நான் ஒரு இடத்த கொண்டு போகிறேன். அந்த தண்ணியில் போய் தண்ணியை குடிக்கட்டும். தண்ணியை குடிக்கிறவங்கள கையால் அள்ளி நாவாலே நக்குகிறதான அவங்கள தனியாக நிறுத்து. முழங்கால் படிக்கிட்டு நாய் மாதிரி தண்ணியிலே அப்படியே வாயை வச்சு நக்கிட்டு இருக்கிற மாதிரி அவனெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு அப்படின்ட்டார். இப்போது அந்த கையாலே அள்ளி நக்கிறான் பாருங்க. அவன் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? 300 பேர். இந்த 300 பேரை வச்சு தான் நான் யுத்தத்தை செய்ய போகிறேன். மற்றவங்களாம் ஓடி போயிட சொல்லு. இவங்க சண்டைக்கு வந்ததான விதமும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம், அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக இடம் அது. தின்பண்டங்களை எடுத்துக்கொண்டாங்க. பாருங்க கர்த்தர் எப்படி கொண்டு போறாருன்னு. நம்மளை இதை தெரியாததான் நாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி பிரியாணி செஞ்சு கோழி அடித்து ஆடு அடித்து தோத்து போயிடுறோம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அவங்க ஒரு வழியாக வந்தானாலும் 7 வழியாக ஓடி போகிறாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யுத்தங்களின் தேவன். அவர் பள்ளத்தாக்குகளிலே யுத்தத்தை நடத்துகிறதான கர்த்தர். அவர் மலைகளில் மாத்திரமல்ல, பள்ளத்தாக்கின் தேவனாகவும் இருக்கிறார் அவர். இப்போ நம்ம பள்ளத்தாக்கில் இருக்கிறோம், மலையில் இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், வேலை செய்கிற இடத்துல இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் கட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒயாத தலைவலி, ஒயாத பிரச்சனை, எந்த பக்கம் பார்த்தாலும் விரோதிகள் தான் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, வருவாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுறது? யுத்தத்துக்கு ஆயத்தத்தோடு இருக்கணும். சர்வாய வர்க்கத்தை நீங்களும் நானும் தரித்து கொள்ள வேண்டும். அது என்ன சர்வாயுத வர்க்கம்? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் தேவன் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 269வது பக்கத்தில் இருக்குது. எல்லாம் எடுத்துக்கங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாய், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாய், பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவியும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இப்போ தேவன் நம்மளை என்ன சொல்கிறாரு? விழித்து கொண்டிருங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பம் பண்ணி விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள். இதுக்காக தான் நம்முடைய அந்த நைட் ஹவர்ஸில் 10 to 11 நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணுறோம். அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுற ஜெபம் நீங்கள் பிசாசோடு யுத்தம் பண்ணுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். சோர்வாக இருக்குதுங்க, தூக்கம் வருது, ஜபிக்கவே முடியல. எப்படி ஜபிக்க முடியாமல் இருக்கும்? யாருக்கு ஜபிக்க முடியாமல் இருக்கும்னா சர்வாயுத வர்க்கத்தை தரிக்காதவர்கள்.
அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு யுத்தத்துக்கு வரீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு உற்சாகத்தோட நல்லா தலையெல்லாம் வாரிக்கிட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நிற்கணும். நீங்கள் அப்படியே அழுக்கு வடிஞ்ச முகத்தோடையே இது அந்தந்த வேலையை செஞ்சுட்டு அந்த கவலையோடு அந்த கவலையோட பாரத்தோடு வந்து நின்னீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஓன்னு ஒரு கொட்டாய் வரும், அப்புறம் அப்படியே படுத்துக்கும். அப்போ இந்த யுத்தத்தை செய்வதற்கு தேவன் நமக்கு இந்த நாட்களிலே பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதனால் நீங்கள் ஜெபிக்கிறது வீணா போல. நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா, பிசாசோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். ஆவியின் மண்டலத்தில் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளோடும் நாம் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதற்காகத்தான் அந்த ஜெப நேரத்தை நம்ம ஒழுங்கு செய்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஜெபங்கள் நடக்கிறது, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதான நிறைய ஜெபங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சில சபைகளில் இரவும் பகலும் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. டர்ன் போட்டு நீங்கள் காலையில் 10லேருந்து 12, நாங்கள் 12லேருந்து 2, நாங்கள் 2லேருந்து 4, சாயந்தரம் 6லேருந்து 8, 8லேருந்து 10, 10லேருந்து 12, 12லேருந்து 2, 2லேருந்து 4, இப்படி டர்ன் போட்டு இன்றைக்கி நிறைய சபைகளில் ஜெபித்து கொண்டே இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை கட்டி அந்த ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், நம்ம மனுஷரோட தான் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், குடும்பத்தினரோடு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் உங்கள் யுத்தம் முடியவே முடியாது. ஒரு மரண அடி விழுவும், மரண காயம் ஏற்படும், எந்திரிக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். இன்னைக்கு இந்திய தேசத்தில் எவ்வளோ கொடூரமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லைங்களா. மணிப்பூரில் பாருங்க, நிறைய விசுவாசிகள் சாலை 2 பக்கத்துலேயும் முழங்கால் படிட்டு அவங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய எதிராளிகளை நேசிக்கிறோம், எங்களுக்கு எதிராளிகள் யாரும் கிடையாது, ஆனால் அவங்க தான் எங்களை எதிராளிகள் நினைத்து கொண்டு எங்களுடைய குடும்பங்களில் அழித்து நொறுக்கிறாங்க. எங்களோடு சேர்ந்த சில ஜனங்களும் அவங்களையும் சிலரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவங்க, நாங்கள் ஆண்டவரை தான் நம்புகிறோம், நாங்கள் எங்களுக்கு எதிராளிகள் யாருமே இல்லை அப்படின்ட்டு ஒரு பெரிய மர சிலுவையை செய்து தங்களுக்கு முன்பாக வைத்து கொண்டு, மழை பெய்யுது, அந்த மலையிலையும் கொடையை பிடிச்சிக்கிட்டு முடிஞ்சவங்க அந்த சாலையில் முழங்கால் போட்டிருக்கிறாங்க, மற்றவங்க நின்று கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இதே நிலைமை நம்முடைய தேசத்துக்கு வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்போ எத்தனை பேர் நீங்கள் மணிப்பூருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுறீங்க? ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மணிப்பூருக்காக நம்ம ஜெபிக்கணும். அது அங்கே இருக்கிற அந்த மணிப்பூரில் இருக்கிற அந்த 2 இனத்தின் இடையில் நடக்கிற யுத்தம் என்று சொல்லி மற்றவங்க நினைக்கலாம். ஆனால் நமக்கு தெரியும், வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள் அந்த ஜனங்களை தங்களுக்கு ஆதரவாக எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கவும், ஒருவர் வீட்டை ஒருவர் நெருப்பு வைக்கவும், ஒருவர் வாகனத்தை ஒருவர் அடிக்கவும், சாலைகளில் தடுப்புகளை ஏற்படுத்தி அவங்களால போக முடியாதபடிக்கு அவங்களுடைய நார்மலான வாழ்க்கையவே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சீர்குலைத்து கொண்டு இருக்கிறாங்க. இதில் அரசியல் கட்சிகள் கூட உள்ளே பூந்துக்கிட்டு அவங்க 2 பக்கம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஜாதி சங்கங்கள் உள்ளே நுழைந்து கொண்டு அவங்க 2 பேருக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க பேசுறதுனால, இவங்க தலையிடுறதுனால அந்த யுத்தத்தை ஒருத்தராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ யாரால் முடியும் அப்படின்னா, உங்களாலையும் என்னாலையும் தான் முடியும். ஜெபிக்கிற நம்மளால தான் முடியும். அப்போ ஜெபிக்கிறவங்க ஆவியில் நிறைஞ்சி நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் கொஞ்சம் அந்த வீடியோலாம் பாருங்கள். எல்லாருக்குள்ளார எல்லார்கிட்டையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கும். சாதாரணமாக நியூஸில் இதை காமிக்கிறது இல்லை. அங்கே இருக்கிறதான அந்த நெட்வொர்க்கெல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் நமக்கு வர நியூஸ் எல்லாம் எப்பயோ போட்ட நியூஸாக தான் வந்துகிட்டே இருக்குது. அங்கே உள்ள நுழைஞ்சி நியூஸ் கேதர் பண்ணலான்னா அதுக்கும் விடாமல் தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன தான் தடை பண்ணாலும்
நம்முடைய தேவன் ஆவியின் மண்டலத்திலே ஆளுகை செய்கிறவர். அந்த பிசாசின் வல்லமைகளை தகர்த்து அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் இந்த நாட்களிலே ஒரு யுத்த காலத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த யுத்தத்தில் நமக்கென்று ஒரு விரோதி உண்டு. அவனை இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே அவனுடைய தலையை நசுக்கி விட்டார். அவன் இருக்கிற கொஞ்சம் வாள் அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கிறான். இந்த நாட்களிலே நாம் இந்த யுத்தத்தை செய்யாதபடிக்கு வேறு யார் செய்வா? நம்முடைய தேவனுடைய நாமத்தை அறிந்த ஜனங்களுக்கு நாம் ஜெபிக்காம யார் ஜெபிப்பது? எங்கேயோ நடக்குதுங்க, யாரோ அடிபட்டு போகிறாங்க, எனக்கு என்னங்க, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு இருக்காதீங்க. இதே நிலைமை நாளைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்பயே ஒரு பிரிவு அதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம் ஆவியில் நிறைந்து இந்த பிசாசோடு ஒரு யுத்தம் பண்ணும்படியாக நம்மை இந்த யுத்தத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் இதுவரையிலும் உங்களை அறிஞ்சும் அறியாதவங்களை போல் அப்படியே ஏனோ தானோன்னு இருந்துட்டோம், நாங்கள் பயந்துக்கிட்டு இருந்துட்டோம். ஆனால் பயப்படுகளை கொண்டு உங்களால் யுத்தம் செய்ய முடியாது. கோலைகளை கொண்டு ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. கை கால் இல்லாதவங்க கூட இன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய கைகள் கால்கள் நன்றாக இருந்தாலும் நம்மளால் ஜெபம் பண்ண முடியல. இதற்காக என்ன செய்வது? ஒரு யுத்த நேரத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போது எபேசு சபைக்கு அவர் எழுதும் பொழுது பவுல் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த எபேசு பட்டணம் என்பது ஒரு பெரிய பட்டணம், விக்கிரக ஆராதனைகள் நிறைந்தது, அதிக வசதி உள்ளவர்கள், அதிக படித்தவர்கள் இந்த பட்டணத்தில் இருந்தாங்க. அப்போ அந்த பட்டணத்திலையுமே கொஞ்சம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய உபத்திரவம். அந்த ஊரில் ஒரு பெரிய விக்கிரக கோயில் ஒன்று இருந்துச்சு. அந்த விக்கிரகத்தின் பேர் டயானா. அதுதான் அந்த ஊரை ஆளுகை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த பெயரில் அதுக்கு பூசை செய்கிறவங்களும் அதை வணங்குகிறவங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. இதுக்கு மத்தியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க நம்மளை போல. நம்முடைய தேசம் விக்கிரகத்தினால் நிரம்பி இருக்கிறது. முன்னே இருந்ததை விட விக்கிரக ஆராதனை அதிகமாகிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு 4 செங்கலை வைக்கிறான், ஒரு கட்டடத்தை கட்டுறான், அது மேலே ஒரு பொம்மையை கொண்டாந்து வைக்கிறான், அதுக்கு ஒரு பேரை வைக்கிறான், அதுக்கு தொழுது கொள்கிறாங்க, அதுக்கு முன்னாடி பலி செலுத்துகிறாங்க, ரத்த பலி செலுத்துகிறாங்க, எல்லாமே பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் பார்க்குறோம், இவன் ஏதோ கோழி அறுத்து ரத்தம் செலுத்துகிறானேன்னு. அதுக்கு பின்னாடி அந்த ரத்தத்தை குடிக்கும்படியாக காத்து கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமைகள் அந்த பலிகளிலே அது ஆர்வமுடையதாக இருக்கிறது. ஆகவே அந்த பலிகளை செலுத்தும்படியாக அவன் ஆட்களை ஏவி கொண்டிருக்கிறான். தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக அவன் கொடூரமான சட்டங்களை இயற்றி கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவ மதமாற்ற தடை சட்டம் என்று போடுறாங்க. ஞானஸ்நானக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போடுறாங்க. கடந்த அரசாங்கத்தில் பெங்களூரில் அவங்க என்ன பண்ணாங்க, மதமாற்ற தடை சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்து ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவோன்னெலாம் போட்டிருந்தாங்க. ஆனால் கர்த்தர் தலைகளாக மாற்றினார் இந்த எலெக்ஷனில். அதுதான் தேவனுடைய கரம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, அந்த கவர்மெண்ட், இப்போ வந்த கவர்மெண்ட்டு அந்த மதமாற்ற தடை சட்டத்தை எடுத்துட்டாங்க. அப்போது நமக்கென்று யுத்தம் செய்வதற்கு ஆண்டவர் ஆட்களை வைத்திருக்கிறார். அந்த ஆட்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராததற்கு காரணம் நீங்களும் நானும் ஜெபிக்க மறந்துட்டோம், யுத்தம் பண்ண மறந்துட்டோம். நம்ம போய் பார்க்குற மனுஷங்கிட்ட, குடும்பங்கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறோமே ஒழிய ஆவியின் மண்டலத்தில் கிரியை செய்கிறதான பொல்லாத பிசாசுகளோடு நாம் யுத்தம் பண்ணவே இல்லை. இந்த நாளில் நம்முடைய தவறை நாம் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் யுத்தம் பண்ணுவதற்கு தவறி போயிட்டோம், நாங்கள் பயந்துக்கிட்டு இருந்தோம், என்ன நடக்குமோன்னு சொல்லி. மதமாற்ற தடை சட்டம் கொண்டாடுறாங்களாமே, ஞானஸ்நானம் கொடுத்தா ஜெயிலாமே, வெளியே சுவிசேஷம் சொல்லக்கூடாதாமே. கிறிஸ்தவ நாடு என்று சொன்ன அமெரிக்கா தேசத்திலேயே இன்னைக்கு பெரிய
எதிர்ப்புகளும் ஏளனங்களும் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இயேசு பற்றி சொல்லக்கூடாது. ஸ்கூலில் அந்த படம், அந்த 10 கற்பனை அதெல்லாத்தையும் எடுத்துற சொல்லிட்டாங்க. அவங்க உங்கள் இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? துணிகரமாக ஓரினை சேர்க்கை, அபார்ஷன் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே சட்டப்படியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க? லீகலைஸ் பண்ணி எது வேணாலும் பண்ணிக்கங்கன்ட்டாங்க. இயேசுவை சொல்லக்கூடாது. பொது இடத்துல இயேசுன்ற பேரையே சொல்லக்கூடாது. அப்படி சொன்ன அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் ஃபெமினிசம், அந்த காரியத்தில் நாங்கள் பெண்கள் எங்களுக்கு உரிமை உண்டு, நாங்கள் எப்படி வேணாலும் நடப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு கூட்டம் நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் நமக்கு புரியாமல் இருக்குது. இவைகளுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே தெய்வ பிள்ளைகளை நீங்கள் தயவு செய்து ஒரு காரியத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம இருக்கிறதான நாட்கள் இது யுத்த நேரம். நம்முடைய விரோதி ஒருவன் உண்டு. அவன் கண்களினால் பார்க்க முடியாதபடி காணப்படுகிற ஆவியின் மண்டலத்திலே கிரியை செய்கிறதான பிசாசுடைய கூட்டங்கள் இருக்கிறது. வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகள். பாருங்கள், அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்ம மறுபடியும் அதை வாசிக்கணும். ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பின்ன யாரோட? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதை யாராலையும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. இந்த கடைசி நாட்களில் இந்த போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை அறியாதபடிக்கு இந்த யுத்தத்தில் நீங்களும் நானும் போயிட்டு இருக்கிறோம். அறியாததுனால நம்முடைய மூஞ்சிலையும் முகத்திலையும் கீறல் விழுந்துருக்குது, கை ஒடிஞ்சிருச்சு, கால் ஒடிஞ்சிருச்சு, துக்கம் வந்திருக்குது. நல்லா இருந்த குடும்பம் பிரிஞ்சு போயிருக்குது. திருமணமாக 6 மாதத்துலேயே பிரிஞ்சு டைவர்ஸ் ஆர்டர் வாங்கிட்டு இன்னைக்கு தங்களுடைய இஷ்டத்தின்படி நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. இதை ஆண்டவரை அறியாத ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது சாதாரணம். ஆனால் தேவனுடைய நாமத்தை அறிந்ததான ஜனங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்கக்கூடாது. அப்போ இவங்க யாரோட போய் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? மாம்சத்தோடையும் இரத்தத்தோடையும் போய் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்களினாலே பார்க்கிறவர்களோட போய் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஆவிக்குரிய மனக்கண்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக பவுல் ஜெபம் பண்றாரு. அதே எபேசியருக்கு எழுதினதான அந்த நிருபத்தில் தான் நினைக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் எம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய் அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அந்த இடத்துல அவர் ஜெபம் பண்ணுறாரு. அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் நமக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். நிறைய அப்போஸ்தலர்கள் நமக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜெபம் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் தூபமாக போய் கொண்டிருக்கிறது. அந்த ஜெபத்தை கேட்டுதான் கர்த்தர் ஒரு சிலரை நம்முடைய கண்களை லேசாக திறந்திருக்கிறார். மனுஷனை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா மரத்தை போல பார்க்குறோம். நடக்கிற மனிதர்களை ஒரு குருடன் ஒருத்தன் பார்த்துட்டு ஆண்டவர் சுகப்படுத்திட்டு என்ன பார்க்குறேன்னா நடக்கிற மனிதர்களை நான் மரங்களை போல பார்க்கிறேன் என்றான். மறுபடியும் ஆண்டவர் 2வது டச் பண்ணுறாரு.
இப்போ நான் நல்லா பார்க்குறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஏற்கனவே கண்ணு திறந்து அறக்குறையாக பார்த்துட்டு இருக்கிற நம்முடைய கண்ணை மறுபடியுமாக ஆண்டவர் தம்முடைய கரங்களினாலே தொட்டு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாக இந்த நேரத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதில் பயப்படுகிறவர்களுக்கு இடமில்லை, கோலைகளுக்கு இடமில்லை. பயப்படாதவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல அவர் இந்த 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 வார்த்தையை நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ நம்முடைய எதிராளியுடைய நிலைமை எப்படி இருக்குது தெரியுங்களா? வசனத்தின்படி நம்ம பார்க்கலாம் பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடிக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இது யார் பேசுறது? அந்த பட்டணத்தில் இருக்கிறதான ஒரு வேசி பேசுகிறா. அந்த இடத்த வேவு பார்க்கும்படியாக இஸ்ரவேல் புத்திரருடைய 2 பேர் அந்த ஊரை போய் பார்த்துட்டு வராங்க. எரிகோ போய் பிடிக்கணும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அங்கே போய் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேர் வேவு பார்த்துட்டு வெளியே வரும்பொழுது அந்த ராஜாவுக்கு மெசேஜ் வந்துடுது, இந்த மாதிரி 2 பேர் வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க, அவங்கள பிடிச்சி உடனே அவங்கள சிறைச்சேதம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டரு. ஆனால் அந்த ராஜா அவனுடைய அந்த நியமிக்கப்பட்டதான அந்த ஆட்கள் வீடு வீடாக வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 பேர் இந்த ஸ்திரீயினுடைய அந்த ராகா அப்படின்றதான் அந்த வேசி அவள் வீட்டில் போய் அவங்க என்ன பண்ணாங்க, அவளை அந்த 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 பெண் என்ன பண்ணா, இவங்க 2 பேர்த்தையும் மறைச்சி வச்சுட்டா, மேலே பரனில் கொண்டு போய் ஒழிக்க வச்சுட்டா. அப்போ இவளை தேடிக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி 2 பேர் வந்தாங்களா? ஆமாங்க வந்தாங்க, அவங்க யாருன்னு தெரியாது, இப்போ தான் போனாங்க, போய் பாருங்கள், உடனே பாருங்கன்னு அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவள் பரன் மேலே ஏறி அவங்கக்கிட்ட சொல்கிற வார்த்தை தான் இந்த வசனம். 8-9 வசனங்களை வாசிக்கலாம். அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் செஞ்ச காரியம் எமோரியின் ராஜாவுக்கு சீகோனுக்கெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதை கேட்டு எங்களுக்கு ஏற்கனவே நடுக்கம் பிடித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய எதிராளிகளுடைய பாளையம் பெருசாக இருக்கலாம், அவங்க எவ்வளோ பெரிய திரளான ஆட்களாக இருக்கலாம், எவ்வளோ கொடூரமான அரசாங்கமாகவும் இருக்கலாம், வல்லமை மிக்க அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கலாம், அவங்க நினச்சா எதையுமே மாற்ற முடியும்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குது தெரியுங்களா? நம்மளை குறித்ததான ஒரு நடுக்கமும் ஒரு பயமும் இருக்கிறது. கடந்த நாட்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தேசத்தில் செய்த அநேக காரியங்கள் அவங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ அந்த நாட்களிலே செய்தவர் இப்பயும் செய்வார் அப்படின்ட்டு எதிராளிகள் எப்படி இருக்கிறாங்க? நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நாமளும் பயந்து கொண்டு இருக்கிறோம். பயந்து கொண்டு இருக்கிறவங்க இருக்கவே கூடாது. பயமாக இருந்துச்சுன்னா ஜெபத்துக்கே வராத. பயந்தா கோழியாக இருந்தால் சபைக்கே வராது. தைரியம் உள்ளவங்க 300 பேர் இருந்தால் போதும், 30 பேர் இருந்தால் போதும், 3 பேர் இருந்தால் போதும். ஒருத்தனை கொண்டாவது 2 பேரை கொண்டாவது கர்த்தர் ரட்சிப்பை கொடுப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் திரளான ஜனங்கள் இருக்கணும், நம்முடைய சபை அப்படியே 7 ஆராதனை வரணும், இதெல்லாம் தேவையே இல்லை. பயப்படுகிறவங்க தேவையே கிடையாது. பயப்படுகிறவங்க போய் ஒதுங்கி நின்றுக்குங்க. பயப்படாத தேவ பிள்ளைகள் தான் இன்னைக்கு தேவனுக்கு தேவை. ஆனால் நம்முடைய சபையில் கொஞ்சம் ஜனங்க இருக்கிறாங்களே, நீங்கள் பார்த்து இது பண்ணாதீங்க. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் தேவன் விடுதலையை தருவது ஒரு பெரிய காரியமே கிடையாது. அவர் மலைகளுக்கு மாத்திரமல்ல, பள்ளத்தாக்குக்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன், நம்முடைய சபை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே சிறு மந்தையே அப்படின்றாரு. அவங்கெல்லாம் பெரிய பெரிய மந்தையா இருக்கலாம், பெரிய பெரிய கட்டடங்களாக இருக்கலாம், ஆயிரக்கணக்கில் ஊழியக்காரங்க இருக்கலாம்,
ஆனால் நம்மளை பார்த்தா சொல்கிறாரு, பயப்படாதே சிறு மந்தையே, உன் ஊருக்குள்ளே நீ ஒரு ஆள் தான் இருக்கிறியா, உன் வம்சத்தில் நீ ஒரு ஆள் தான் இருக்கிறியா, பயந்துட்டு இருக்கிறியா? உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாதே, மகா பெரிய தேவனாகிய நான் உனக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறேன், இந்த யுத்தத்தை உனக்காக நான் நடத்துவேன். நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, நீ சும்மா இருந்தெல்லாம் போதும், ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும், நான் பிசாசின் சேனைகளை விரட்டுவேன், எதிரிகளின் பாளையத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவேன், அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மனதை கெடுப்பேன். அவங்க எவ்வளோ தான் இருக்கட்டுமே, எத்தனை மாநிலங்களில் அவங்க அரசாட்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, நம்முடைய தேவன் நமக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க ஒரு தடவை சொல்லி பாருங்க. பயப்படுற நேரத்தில் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? பிசாசு. கோலியாத்தே, உன்னை நான் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு நான் உன்னை இரையாக கொடுப்பேன் என்று சொல்லி அன்றைக்கு தாவீது சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தைரியமாக தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது. ஐயோ அவங்க அவ்வளோ பெரியவங்க, பெரிய பணக்காரங்க, வசதி உள்ளவங்க, யாராக இருந்தாலும் சரி, வசதி உள்ளவங்களையும் வசதி இல்லாதவர்களையும் பாதுகாக்கிறதான தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், மழையை பெய்ய பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். அவர் தான் அவங்களுக்கு மழையை பெய்ய பண்ணி கொண்டிருக்கிறார். அவங்க நினைக்கிறாங்க ஏதோ எங்கள் காட்டில் மழை பெய்யுதுன்னு. மழை பெய்ய வைக்கிறத என்னுடைய தேவன் தான். அவர் நினைச்சாரா எல்லாத்தையும் தலைகளாக மாற்றிடுவார். அவங்களுடைய ஊற்றுகளெல்லாம் ஒரே நிமிடத்தில் வற்றி போக செய்வார். இன்னைக்கு பாருங்க, அந்த தீர்க்கதரிசனத்தில் இருப்பது போலவே அந்த ஐப்ராத்து நதி, யூப்ரட்டிஸ் அந்த நதி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வத்தி வறண்டு போயிடுச்சு. பெரிய நதி, எகிப்திலிருந்து அது அப்படியே வருது, நிறைய நாடுகளுக்குள்ளாக வருது. ஆனால் இன்றைக்கி அந்த பெரிய நதி வத்தி போயிருக்குது. எதுக்கு தெரியுங்களா? ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக வரக்கூடிய ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக கர்த்தர் தான் ஆயத்தப்படுத்துகிறாரு. போய் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண சொல்கிறாரு. அவனை நான் வம்புக்கு இழுப்பேன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல கொண்டு வந்து நான் யாருன்னு அவனுக்கு நிரூபிப்பேன். அவன் சின்ன பட்டணமாக இருக்கலாம், அவனுக்கு விரோதமாக வா, நானே உனக்கு வழியெல்லாம் திறந்து விடுறேன், வா, உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவங்களுக்கு தெரியல, பாவம், நதி வத்தி போயிடுச்சு. இப்போ அதில் போய் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களோடு இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையில் உண்மையுள்ளவர், நம்மையும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்வோம், மனம் தளராதபடிக்கு இந்த யுத்தத்தில் ஈடுபடுவோம். ஒருவேளை இந்த யுத்தத்தில் நான் மரித்து போனாலும் என் தேவனை நான் முகமுகமாய் பார்க்க போகிறேன். அந்த மாதிரி அர்ப்பணம் செய்கிறவங்க இன்னைக்கு தேவை. நம்மளோடு இருக்கிறவர் பெரியவருங்க. நம்மளோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஒண்ணுமில்லாத சின்ன சின்ன பிசாசை வச்சுக்கிட்டு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கிறார் நம்மகிட்ட. மகா பெரிய தேவன் நமக்குள்ளாக இருக்கிறதை நாம் மறந்து போய்விட்டோம். தாறுமாறாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். யுத்தம் செய்ய வேண்டாத இடத்துல போய் செய்கிறோம். குடும்பத்துக்குள்ளாரையே சண்டை வந்துடுது. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல சண்டை வந்துடுது. மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வந்துடுது. இந்த சண்டையெல்லாம் தேவையில்லாத சண்டை. இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி போடுவோம். நமக்குள்ள இருக்கிற பகைமைகள் எல்லாம் மறந்துடுவோம். கர்த்தருடைய நாமத்தினால ஒருவரை ஒருவர் மன்னிப்போம். ஆண்டவரே, நீங்க என்ன மன்னிச்சது போல நானும் அவங்களை மன்னிக்கிறேன். நிறைய குடும்பத்தில் இந்த மன்னிக்க முடியாத சுபாவங்கள் இருக்கிறது. எப்பயோ நடந்ததை மறுபடியும் இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம தேவனுக்குள்ள புது சிருஷ்டி என்று சொல்வதற்கு நமக்கு இடமே இல்லை. புது சிருஷ்டியாக கர்த்தர் நம்மை மாற்றி யுத்தத்திலே ஜெயங்கொள்ளுகிறதான சேனைகளாக கர்த்தர் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார்.
அதற்காக தான் அந்த இரவு நேரத்தில் அந்த ஆவியில் நிறைஞ்சு நம்ம ஜெபிக்கிறதான அந்த ஜெபம். தயவு செஞ்சு அதை ஏளனமாக நினச்சிடாதீங்க. என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பைத்தியக்காரங்களாட்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் பைத்தியமாக இருக்கிற நம்மை தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். பலனுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக பலனில்லாத நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் வெட்கப்பட்டுட்டா எப்படி, பயந்துட்டா எப்படி? பயப்படாமல் வெட்கப்படாமல் நாம் இந்த யுத்தத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே உறுதியாக நிலைநிற்போம். கர்த்தர் நம்முடைய யுத்தத்தை நடத்துவார். இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 244ஆம் பக்கத்தில் இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. தேவன் நமக்கு என்ன சொல்றாரு? விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவது. நம்ம குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிறோம். வீட்டில் செய்கிற காரியங்கள் ஒரு அன்போடு செய்கிறதே இல்லை. சமையல் பண்ணுறதில் கோபத்தில் கொஞ்சம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டுருவோம், உப்பு அதிகமாக போட்டுருவோம். அப்போ தான் அவங்களுக்கு அறிவு வரணும். நம்ம இல்லைன்னா இவங்களால் எதுவும் செய்ய முடியாது. எதை செய்யலாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இப்படி பண்ணுறோம் பாரு, எங்கள் வேலையை காமிக்கிறேன் பாருன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே. இதெல்லாம் தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத பிரச்சனை. நம்முடைய காரியங்களெல்லாம் எப்படி செய்யணுமா? அன்போடு செய்யப்படணும். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறதான வார்த்தை. இந்த வார்த்தையின்படி நாம் விழித்திருப்போம். பாராக்கு, தெபோராள் இவங்க அந்த நாட்களில் யுத்தத்தில் பாராக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாரு. தெபோரா ஒரு பெண், அவளை பார்த்து சொல்ல, நீ என் கூட சண்டைக்கு வரலாம், நான் போக மாட்டேன் அப்படின்றாரு. அப்போது தெபோரா சொல்கிறா, நான் கூட வருவேன், ஆனால் இந்த நாள் சண்டையில் நீ ஜெயிக்க போகிறது கிடையாது, ஒரு பெண்ணினால் தான் இந்த சண்டையில் ஒரு ஜெயம் வரப்போகிறது என்று சொல்லி அவனோடு போகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. 306ஆம் பக்கத்தில் இருக்குது. அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோட கூட கேதேசுக்கு போனாள். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதாசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோடு போனான். தெபோராளும் அவனோட கூட போனாள். கேனியனான ஏபேர் என்பவன் மோசையின் மாமனாகி ஓபாபின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான் என்று சிசராவுக்கு அறிவிக்கிட்ட போது சிசரா 900 இருப்பு ரதங்களை ஆகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோ தேசத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கில் வரவழைத்தான். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். பாராக் ரதங்களையும் சேனையும் புறஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினான். சிசராவின் சேனையெல்லாம் பட்டை கருக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியாக இருக்கவில்லை. சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான்.
அப்பொழுது யாபீம் என்னும் ஆசேரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபீரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டையில் உள்ளே வாரும், பயப்படாதேரும் என்று அவனோட சொன்னாள். அப்படியே அவன் அண்டையில் கூடாரத்தில் உள்ள வந்த பொழுது அவனை ஒரு சமுக்காலத்தினால் மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, என் தாகமாக இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவன், நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். பின்பு ஏபேரின் மனைவியாகி யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையாலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அடைந்து வந்து அவன் நெற்றியில அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். பாருங்க, இவன் பெரிய சேனையோட இருப்பு ரதங்களோட இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக வந்தாலும் பயந்துக்கிட்டு இருந்த பாராக்கு அவன் கையில் வெற்றியை கர்த்தர் கொடுக்கல. அவன் யாரை பார்த்து பயந்தானோ அந்த ஆளை ஒரு பெண்ணின் கையிலே மறிக்கும்படியாக கர்த்தர் செய்தார். இந்த நாளிலே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லா பிசாசையும் எதிர்க்க, எல்லா அந்தகார சக்தியும் எதிர்க்க எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாம் இந்த சாத்தானுடைய சேனைகளை எதிர்ப்பதற்கு நாம் இந்த நாளிலே ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு தேவை யுத்த வீரர்களே. பயப்படுகிறவங்க தேவையில்லை, கோழைகள் தேவையில்லை, ஜெபிக்காதவர்கள் தேவையில்லை, திரளான கூட்டங்கள் தேவையில்லை. அவரை உண்மையாய் பின்பற்றி தைரியமாய் அவருக்காக யுத்தம் செய்யும்படியான எண்ணத்தோடு தங்களை அர்ப்பணிக்கிற குடும்பத்தார் தான் இந்த நாட்களில் தேவைப்படுகிறார்கள். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள போகிறீங்களா? இல்லைனாலும் இந்த யுத்தத்தில் நம்ம மடிஞ்சு தான் போக போகிறோம். ஏன்னா அப்படி சுற்றிலுமா நம்முடைய எதிராளிகள் ஏராளமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் போனான்னா இன்னொருத்தன் வருவான், ஒரு பிரச்சனை மாறிச்சுன்னா இன்னொரு பிரச்சனை வரும். தொடர்ந்து நம்ம ஜெபித்து கொண்டே இருக்க வேணும், தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு இடத்துல ஜெயித்துட்டோமே அப்படியே ஆயாசமாக தூங்கிட்டோம்னா நம்ம நெத்தியில் கூடார ஆணியை அடித்து ஒரு பொம்பளை அடித்து போட்டுருவா, செத்து போயிடுவோம். ஆகவே இந்த நாட்களில் தூங்கி கொண்டிருக்கிறதான நம்மை தேவனுடைய ஆவியானவர் எழுப்புகிறார். நீ எழும்பு, எனக்காக யுத்தம் செய்ய உன்னை ஒப்புக்கொடு, உன் குடும்பத்தை அர்ப்பணி, உன் பிள்ளைகளை அர்ப்பணி. இந்த கடைசி நாட்கள் இன்னும் கொஞ்ச காலம்தான் உண்டு. பிசாசு எவனை வஞ்சிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இந்த நாட்களில் நீ தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வேறொரு ஆளை எழுப்புறதுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். பாராக்கு வரலன்னா என்ன? தெபோரா நான் வரவேன்னு சொல்றா, ஒரு பொம்பளை சொல்றா, ஆம்பளை சொல்றான் பயந்துக்கிட்டு. கர்த்தர் நம்மளை எல்லாத்தையும் யுத்த வீரர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ட்ரைனிங் எடுப்பதற்கு தான் கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய சபையில் இவ்விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த யுத்த சேனையில் சேருவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம், ட்ரைனிங் எடுப்போம், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வோம். எபேசியர் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னதான தேவனுடைய வார்த்தை. ஏன்னு கேட்டால் நம்முடைய எதிராளியாகிய பிசாசு எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். தீங்கு நாளில் சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு பலன் தேவைப்படுகிறது, சர்வாயுத வர்க்கம் தேவைப்படுகிறது. வெறும் கையும் வீசின கையுமா நம்ம போகிறோம், ஜெபிக்கிறதே இல்லை. அப்புறம் எப்படி யுத்தத்தில் நம்மளால் ஜெபிக்க முடியும்? ஒரு சின்ன கல் எடைக்கு கீழே விழுந்தாலும் நமக்கு உயிர் போயிடும். சொல்லுவாங்க இல்லைங்களா, செருப்பு கடித்து செத்தவனும் உண்டாம், பாம்பு கடித்து பொழைச்சவனும் உண்டாம். நம்மளை சும்மா பெரிய பாம்பு ஒன்று கடிக்க தேவையில்லை, ஒரு செருப்பு கடிச்சிச்சுனாவே போதும், நம்மளுடைய உயிர் போயிடும். கர்த்தர் நம்மளோடு இருக்கும் பொழுது நமக்கு அவர் மிகுந்த பலனை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நீங்கள் ஒன்று செய்யுங்க, மறந்துடாதீங்க, நம்ம யுத்தத்தில் இருக்கிறோம். இந்த யுத்தத்தை தவிர்க்க முடியாது. இந்த யுத்தம் முடிவில்லாதது, இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதில் நம்ம என்ன செய்யணும்? போராட வேண்டும், போராட வேண்டும். 1 தீமோத்தேயு 6:11-14 வரல வாசிக்கலாம் பாருங்க.
11 14 வரலும். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகள் முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினுமாய் இருக்கிறாய். அப்போ நமக்கு ஒரு போராட்டம் இருக்குங்க. அந்த போராட்டம் கெட்ட போராட்டம் இல்லை, அது நல்ல போராட்டம். பிசாசை பார்த்து இரக்கம் பாராட்டாதீங்க. என் நாட்டில் பில்லி ஒரு கனவு கண்டான் இல்லைங்களா? ஒரு நாய் அவன் காலை பிடிச்சிருச்சு. அதில் உதறி போட்டு அது தலை மேலே கல் போடலன்னா அது அப்படியே பாவமாக பார்க்குதான். அப்படியே அவனை இருந்தாலும் ஒரு கல் எடுத்து அந்த தலையில் போட்டுடுறான். அது செத்து போனாலும் அப்படியே பாவமாக பார்க்குது. நான் ஒன்றுமே செய்யலையே, என்ன ஏண்டா வந்து அடிக்கிற அப்படின்னுது. யாருக்கிட்ட பாவம் பார்க்கக்கூடாதோ அவங்கக்கிட்ட பாவம் பார்க்கக்கூடாது. யாருக்கிட்ட இரக்கமாக இருக்கணுமோ அவங்கக்கிட்ட இரக்கமாக இருக்கணும். நம்ம மனுஷரோட இரக்கம் இல்லாமல் பிசாசுக்கு போய் இறங்கிக்கிட்டு இருக்கிறோம். அவங்ககிட்ட போய் பாவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவனே பாவம் அப்புறாணி, அவனையே அடிக்கிற அப்படின்னு சொல்லுவான் பிசாசு. எண்ணத்தை கொண்டு வருவான். நம்ம அவனை விடவே கூடாது. யாரு மேலேயும் இரக்கம் காட்டுறது, பிசாசோட நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒத்து போகக்கூடாது. அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் நம்மை விட்டு ஓடி போவானே ஒழிய அவனோடு இணங்கி நடக்க கூடாது. இது தவிர்க்க முடியாதது. இந்த யுத்தம் இப்போதுக்கு முடியாது. இது கடைசி நாட்கள். இன்னும் வர 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 யுத்தத்தின் தன்மை இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கும். இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். பலத்தின் மேலே புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த யுத்தத்தை செய்ய தேவன் நமக்கு உதவியாக இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. இந்த யுத்தத்தில் கடினமான தன்மை என்னன்னா, நாம் தைரியமாக போராடணும். இந்த யுத்தம் தீவிரமான யுத்தம். அவன் இன்னும் அதிகமாக நம்மளை தாக்குவான். ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, அடுத்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது. உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்லலை, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த யுத்தம் தீவிரமான யுத்தம். இந்த யுத்தத்தில் நீங்களும் நானும் தீவிரமாக பிசாசை எதிர்த்து நிற்கலைன்னா அவன் நம்மளை முடிச்சு கட்டிடுவான். நம்முடைய குடும்பத்தையே ஒழிச்சு போட்டுருவான். நம்முடைய பிள்ளைகளை நாசம் பண்ணிடுவான். இப்போ அவனால் செய்ய முடிஞ்ச ஒரு தடை ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறார். தடைகளை ஒடித்து போடும்படியான கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். அவர் முன்பே சென்று கோணலான வழிகளை செவையாக்குகிற கர்த்தர் அவர். நம்முடைய யுத்தத்தை நடத்துகிற அவர். அவன் வேண்டுமென்றே செயல்படுவான். நம்ம சும்மா இருந்தாலும் நம்மக்கிட்ட வேண்டுமென்றே வந்து வம்புக்கு இழுப்பான். நான் ஒன்றுமே பேசலைங்க, சும்மா தாங்க இருந்தேன், ஆனால் அவன் தாங்க பேசினான் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, அந்த குறிப்பிட்ட அந்த அம்மா பேசலை, அந்த ஐயா பேசலை, பின்னாடி இருக்கிற பிசாசு தான் நம்மளை வம்புகளுக்குன்னே பேசிக்கிட்டு இருக்குது. அது உபயோகப்படுத்துகிறதான ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, அவங்க வார்த்தையை நம்ம பெருசாக எடுத்து அவங்கக்கிட்ட போய் யுத்தம் பண்ணோம்னா நிச்சயமாக நம்ம தோற்று போயிடுவோம். அவன் ஆள் மாறாட்டம் பண்ணி முகமூடி போட்டுக்கொண்டு நம்மக்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அவனுடைய உண்மையான உருவம் நமக்கு தெரியல. குடும்பத்தினுடைய ரூபத்திலே வரான், அம்மா ரூபத்திலே வரான், அப்பா ரூபத்திலே வரான், மாமியார் ரூபத்திலே வராங்க, மருமக ரூபத்திலே வராங்க. நம்ம கொஞ்சம் அவனுடைய முகத்தை கொஞ்சம், ஆண்டவரே நீங்கள் இவன் யாருன்னு எனக்கு காமிங்க ஆண்டவரே. கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. சண்டை வர மாதிரி இருக்குதா, உடனே நம்ம போய் வாயை திறந்து பேசிட வேண்டாம். சண்டை போடுற மாதிரி பேசுன்னு உள்ளந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குதா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதீங்க. கொஞ்சம் அமைதலாக போய் உக்காந்து, ஆண்டவரை இதற்கு பின்புறம் இருந்து கிரியை செய்கிறதான சத்துரு யார் என்று விலக்கி காண்பீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போயிடுவான். நம்முடைய வாயை கிண்டணும், நம்மளை நோண்டணும்னு தான் சிலவங்களுடைய இயல்பு. அது நம்மளை வேணும்னே, நம்மளை கோபம் ஊட்டணுன்னே பேசுவாங்க. நம்முடைய வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லணுன்னே நம்மளை பேச வைப்பாங்க. அப்போ அவங்க பேசுகிறாங்களேன்னு நாமளும் பேச அந்த சண்டை பெருசாக போய் குடும்பம் பிரிஞ்சு போய் தேவனுடைய நாமம் மகிமை இழந்து, தேவனுடைய நாமம் மகிமைப்பட்ட இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படாத போயிடும். அதனால் நம்ம யாரையுமே நம்முடைய விரோதிகளாக பார்க்காம எதிராளிகளாகிய பிசாசை நாம் பார்த்து அவனோடு யுத்தம் செய்யும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த யுத்தம் நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு யுத்தமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6
5ஆம் வசனம் பாருங்க. எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தது. அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்த பொழுது எங்களுக்கு எந்த பக்கத்துலேயுமே எங்களுக்கு நெருக்கம்தான். எங்கே போனாலும் எங்களை விரோதமாக தான் பார்க்குறாங்க. பயப்படாதீங்க. நம்மளை அப்படி பார்க்க வைக்கும்படியாக பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறான். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நாங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. இதுக்கு முன்னாடி எவ்வளோ காரியங்களை நம்ம சகித்தோம். இப்போ இது என்ன ஒன்றும் பெருசே கிடையாது. இப்போ வர சண்டை ஒன்றும் பெருசு கிடையாது. இதை விட பெரிய சண்டையெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். மலையவே தாண்டி வந்துட்டோம். இந்த குன்றை தாண்டுவதற்கு நமக்கு முடியாதா என்ன? நிச்சயமாக நம்மளோடு இருக்கிறாரு. நம்மளை தாண்ட செய்ய, உதவி செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அதனால் பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. இது என்ன மலை மாதிரி இருக்குது நினைக்காதீங்க. அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகுமா? நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் தேவ பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது உங்களுக்கு எதிராக இருக்கிற மலைகள் எல்லாம் உருகி போயிடும், மெழுகு போல உருகி போயிடும். காற்றடிக்கும் பொழுது பதரை போல அது போயிடும், பறந்து போயிடும். நம்ம அந்த பதரையும் மலைகளையும் பார்த்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே சிறு மந்தையே என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் நம்ம சபையில் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது. தேசத்தில் தேவனை விட்டு விலகி செல்லும்படியாக அநேக காரியங்கள் இந்த நாட்களிலே தந்திரமாக பிசாசு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேசத்துக்காக இந்த யுத்தம் செய்யணும், சபைக்காக இந்த யுத்தம் செய்யணும். கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள உபதேசங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக வந்து அது இச்சைக்கும் ஆட்டம் பாட்டத்துக்கும் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே சபைக்காக நாம் போராடி ஜெபிக்கணும், தேசத்திற்காக ஜெபிக்கணும். அடுத்த எல்லாத்துக்கும் மேலே விசுவாசத்திற்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது, போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே, இந்த யுத்த நேரத்தில் நாம் மறந்து விடாதபடிக்கு 3 காரியங்களை நமக்கு தேவன் எச்சரிப்பாய் கொடுக்கிறார். முதலாவது, நம்முடைய தேவன் யார்? இந்த கேள்விக்கு நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் குறித்து வச்சுக்கோங்க. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் பராக்கிரமர், அவருடைய யுத்தத்தில் வல்லவர். உபாகமும் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் உள்ளவர். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். விடுவிக்கிறவர். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அடுத்ததா, இந்த தேவன் நமக்கு என்ன சொன்னார், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் நம்மளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் நம் சார்பில் இருக்கிறார். 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அவர் நம்மை நேசிக்கிறார். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்ம கூடவே இருக்கிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரம். அவர் நம்முடைய இதுவரையிலும் செய்ததான நன்மைகளை நம்ம மறக்காதபடிக்கு அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுக்குவோம். எத்தனையோ ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டிருக்கிறாரு. என் ஜெபத்துக்கே பதில் வரலைங்கன்னு சொல்ல முடியாது யாராலையும். கண்டிப்பாக நம்ம எல்லாருடைய ஜெபத்திற்கும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பதில்களை கொடுத்துருக்கிறாரு. அதையெல்லாம் மறந்து போயிட்டோம். ஆனால் தான் இப்பயே அதே மாதிரி பார்வையில் பார்க்குறோம். கர்த்தர் நல்லவருங்க. அவர் நம்மை உயர்த்தி நிறுத்த போதுமானவராக இருக்கிறார். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஆவியானவரே, நீங்கள் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்ததான, எங்களோடு பேசினதான இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையில் பாடினதான அந்த பாடல், நான் ஒருபோதும் உன்னை, இப்போ கடைசியாக பாடினீங்களோ அந்த பாட்டை பாடலாம்.
ஸ்தோத்திரம். அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடுறதில்லை, விலகி போகாத தேவனாக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த வானம் பூமி மாறினால் நம்முடைய வார்த்தைகள் மாறுவதில்லை. மாறாத வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவோம். நம்மை கைவிடாத தேவனை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானென்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானென்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயம் இல்லையே. மாறாத இயேசு உண்டெனக்கு, மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஆறுதல் தர ஒரு வார்த்தை நமக்கு ஆறுதல் கொடுக்கிறதாக இருக்கிறது. என்ன வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயமே இல்லை. மாறாத இயேசு நமக்கு உண்டு. மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் உயர்த்திடுவி. அவருடைய கரம் நம்மை பாதுகாக்க போதுமானதாக இருக்கிறது. வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும்
தேவன் எங்கே என்று சொன்ன பொழுது என்ற வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது போல புதம் நம்முடைய வாழ்க்கையில் அக்கினி இறங்கி நம்மை பாதுகாக்க போதுமானதாக இருக்கிறது. துரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். தம்முடைய வார்த்தையில உண்மையுள்ளவராய் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறாரு. ஆனால் தான் நம்ம நிற்கிறோம் என்று சொல்லுகிறவன் மறுபடியும் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய கிருபையின் கரத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக நாம் இந்த நேரத்தில் நம்மை தேவ கரத்தில் அர்ப்பணிப்போம். இதற்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய சரீரத்தை அவர் பீக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் சிந்தின இரத்தத்தினாலும் அவருடைய துண்டாக்கப்பட்ட அவருடைய சரீரத்தினாலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதை நினைவு கூறும்படியாக இந்த நாளிலே வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் நாம் முன்னே வந்து அந்த திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார்.